Hello friends, welcome to my channel. In this video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamifying learning helps students practices with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certificate and boost your career with affordable combo offers. Click below link in description and join the course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீக் நம்ம பெட்ஸுக்கு கண்டிப்பாக வேக்சின் போடணுமா, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வேக்சின் போட்டிருக்கணும் நம்ம டாக்ஸுக்கு. ஏன்னா அப்போ தான் டாக்ஸுக்கும் சேஃப், நமக்கும் சேஃப். டாக்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்க பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதனால தாங்க சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம டாக்ஸுக்கு எல்லா மந்த் வேக்சினும் போட்டிருக்கணும். அண்டு கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் எவ்ரி இயர் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுருங்க. அப்படி நம்ம டாக்ஸுக்கு நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வந்து அது கூட விளையாடும்போது தெரியாமல் பல்லு பட்டாவோ, ஏதாவது சம்திங் லைட்டாக இதாயிருச்சுனாலோ, அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது. குழந்தைங்க இறக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ரேபிஸ் வேக்சின் போட்டே ஆகணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன். டாக்ஸுக்கு எதுக்கு வேக்சின் போடணும் கட்டாயமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே பிரகாரம் எல்லாருமே கண்டிப்பாக 6 to 7 வீக்ஸ்க்குள்ளே ஒரு வேக்சின் போட்டுக்கணும். 9 to 10 வீக்ஸ்னால் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வேக்சின் போட்டிருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே டே டு டே என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், வேக்சின் கட்டாயமாக ஒரு டாக்கு 1 இயர்க்குள்ளே என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எல்லாமே போட்டிருக்கேன். அதை போய் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர்ந்து எப்படி வந்து கடி வாங்காமல் எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற நம்ம டாக்ஸை பற்றி நமக்கு தெரியாதுன்னா, அவங்க ஃபேமிலிஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்மிஷன் கேளுங்க. அந்த டாக் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய்க்குங்க. அப்புறம் எடுத்தோடனே எந்த ஒரு டாக்கையும் போய் உடனே டச் பண்ணிடாதீங்க. அப்புறம் ரொம்ப கத்துறது, அதை பயமுறுத்துறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, அது ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு நாயை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். நான் கீழே பாருங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் பாடி லாங்குவேஜ்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு காமாக, பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்குன்னா அது உட்காந்துருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், ஓகே அது வந்து நம்மள ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் எந்திரிச்சு இங்கே ஆடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ளேஃபுல் எப்படி விளையாடுறதுன்னா, முன்னங்கால் 2யும் மடக்கி வச்சு அது விளையாடுறது அப்படின்னா அது அந்த நாய் வந்து கொஞ்சம் விளையாடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட பல்லு தெரிஞ்சுது அப்படின்னாவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்மளை வந்து கடிச்சிரும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த பிளேஸில் போகிறதுக்கு. முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நாய் ரொம்ப சோகமாக இருக்கா, கொஞ்சம் ஃபீவரிஸாக இருக்க மாரி இருக்கும். அது ரொம்ப வந்து படபடப்பா அங்கே சுத்திட்டு இருக்க மாரி இருக்கும். அப்புறம் அது வாயில வந்து நெறைய வந்து சலைவாலாம் ரொம்ப இது பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். நாக்கெல்லாம் வெளிய தொங்க போட்டுட்ருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அந்த நாய் வந்து ரொம்ப தள்ளி போயிரணும். ஏன்னா அது வந்து ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் லைட்டா பல்லு பட்டுருச்சுனாவே நீங்க என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போய் வேக்சின் போட்டுக்கணுங்க. இப்ப பாருங்க, நான் வந்து நம்மள டாக் கடிச்சிருச்சுன்னா என்னென்ன கேட்டகரீஸா பிரிக்கலாம், ஒரு 2, 3 கேட்டகரீஸா பிரிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம வீட்ல வளர்த்துற நாயி, அதுக்கு வந்து நம்ம வந்து வேக்சின் போட்டிருக்கோம். ரேபீஸ் வேக்சின் போட்டிருக்கோம். அப்படின்னா, அதோட சலைவா வந்து நம்ம உடம்புல பட்டுருச்சு, நம்ம குழந்தைங்களோட உடம்புல பட்டுருக்கு அப்படின்னா, நம்ம உடனே வந்து போய் சோப் போட்டு கை கழுவிறணுங்க. அதோட எச்சில் கூட நம்ம வந்து உடம்புல வந்து படக்கூடாது. நான் கண்டிப்பா ஒண்ணு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, யாருமே வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தாதீங்க. வெளிய வராண்டால வெளிய வச்சு வளர்த்துங்க. அ ஏன்னா, அதோட முடி கூட கண்டிப்பா நமக்கு வந்து சிவியர் வந்து அலர்ஜீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ, அதனால் குழந்தைங்களாகட்டும், நீங்களாகட்டும் விளையாடுங்க. ஆனா வெளிய ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா விளையாண்ட்டு குளிச்சுட்டு உள்ள வந்துக்குங்க. அதுதான் நமக்கும் சேஃப், டாக்கும் சேஃபு. சப்போஸ் இப்போ நீங்க விளையாடுற நாய் வந்து லைட்டா கீறல் மாரி கால்ல கீறிடுச்சு, பல்ல லைட்டா கீறிருச்சு அப்படின்னாலும், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயி அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க. இப்போ சப்போஸ் 2ண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கிழிச்சிருச்சு, பல்ல வச்சு லைட்டா புராண்டி விட்டுருச்சு. இந்த மாரி லைட்டா காயம் வருது, லைட்டா ரத்தம் மட்டும் வருது. இந்த மாரி இருந்தாலுமே, நம்ம கண்டிப்பா அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கான ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, கண்டிப்பா இதுக்கு வந்து வேக்சின் போட வேண்டியது இருக்கும். 0 டே, 3 டே, 5த் டே, 7த் டே அப்புறம் 1 மந்த்ல நம்ம கண்டிப்பா ஒரு 4 வேக்சின் போடுற மாரி இருக்குங்க. அது கரெக்ட்டா என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டு ப்ராப்பரா அத போட்டுருங்க. கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியர் நல்லா கடிச்சிருச்சு, நல்லா ரொம்ப இதாயிருச்சுன்னா, கண்டிப்பா அந்த புண்ணான இடத்துல வந்து ஃபுல்லா எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு, அதில கிருமி வந்து எதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம பார்ப்பாங்க. ஸோ, நீங்க எதுவா இருந்தாலும் சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தாங்க ஆகணும். இருந்து அத சரி பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் உங்க கான்டாக்ட்ட உங்களோட இத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்படி சப்போஸ் நீங்க விளையாண்டாலோ, அதுக்கு நீங்க சாப்பாடு வச்சாலோ, என்ன பண்ணாலும் நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுங்கிறது கொஞ்சம் மஸ்ட்டா பார்த்துக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்களாகட்டும், குழந்தையாகட்டும் எல்லாத்தையும் சேஃபா பார்த்துக்கங்க. தேங்க் யூ.